Hello friends, welcome back to our channel Aari World. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு அழகான bridal Aari neck design எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பேப்பர்ல front neck-ஓட outline-ஐ இந்த மாதிரி draw பண்ணி எடுத்துர்க்கேன். இனி இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்பர் 2 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் நம்பர் 3.5 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள் வந்து அதுக்கு மேல நான் இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். இனி நம்பர் 5 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல நான் வந்து தேர்ட் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப மறுபடியும் இதே மாதிரி சர்க்கிள் போட்டு ஃபுல்லா எடுத்துக்க போறோம். இதே மாதிரி கரெக்ட்டா கேப் விட்டு ஒரே மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து டிரா பண்ணி எடுங்க. இப்போ மொத்தமா நம்ம இதே மாதிரி சர்க்கிள்ஸ் ஃபுல்லா டிரா பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த இடத்துல எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த 1.5 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேல இந்த 3 பக்கத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல அகைன் மறுபடியும் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இதே மாதிரி நான் ஒரு சர்க்கிள் விட்டு இது ஃபுல்லா இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். இனி இந்த குட்டி சர்க்கிளோட மேல இந்த மாதிரி லைன்ஸ் டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். நான் வந்து 7 லைன்ஸ் இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி டாட் போட்டு எடுத்துக்க போறேன். அப்ப நமக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி கிடைக்கும். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிள் மேலயும் டிரா பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம டிரா பண்ணிட்டோம். இனி இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்ல இந்த மாதிரி டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். இதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் டிரா பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஃபுல்லா டிரா பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த பெரிய சர்க்கிளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்ல இந்த மாதிரி நான் வந்து டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஃபுல்லா நம்ம இதே மாதிரி டிரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இவ்வளவுதான் இந்த நெக் டிசைனோட பேட்டர்ன். இனி இந்த நெக் டிசைனுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன்ல அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போறேன். இப்போ எங்க செயின் ஸ்டிட்ச் நம்ம போட போறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிட்ச் கூட போட்டுட்டு திரும்ப எப்பவும் போல செயின் ஸ்டிட்ச் நார்மலா போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி போடும்போது நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு நாட் மாதிரி விடும். நம்ம எப்பவுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுல ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நார்மல் செயின் ஸ்டிட்ச்க்கு மட்டும் இல்ல, நீங்க பீட் வர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுல ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் 2 லேயரா ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சிருக்கேன். இனி நெக்ஸ்ட் லைன்ல எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த 3 mm கோல்டன் பீட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன் ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் வந்து 2 பீட்ஸ் வச்சு ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க மேக்ஸिमम 2 இல்லனா ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்ண பாருங்க. நீங்க 3 இல்லனா 4 இந்த மாதிரி சேர்த்து வச்செல்லாம் ஸ்டிட்ச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் லைன்ல நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டோன் லேஸை நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போறேன். நீங்க க்ளூ அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி திக்காவே கொடுங்க. அப்போதான் சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு அந்த ஸ்டோன் லேஸ் வந்து விலகாம இருக்கும். இப்போ ஸ்டிக் பண்ணி எடுத்த இந்த ஸ்டோன் லேஸ் வந்து நல்லா காயட்டும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து தேர்ட் லைன் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் லைன் வந்து மறுபடியும் நான் அந்த கோல்டன் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன்.
இனி நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் டிசைனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை அந்த சர்க்கிளோட சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றி ஃபஸ்ட் லைனில் நான் வந்து இந்த கட் பீட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஃபிட்டிங் ஸ்டோன்லையும் ஃபஸ்ட்டு கட் பீட் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். இனி இந்த கட் பீடுக்கு மேலே நான் இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா ஃபிட்டிங் ஸ்டோன் சுற்றியும் நம்ம கட் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். இனி இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளவர் டிசைனோட சென்டரில் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு கிளிப் ஸ்டோனை ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இனி இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி நான் மறுபடியும் சுகர் பீட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு சுகர் பீட், அடுத்து ஒரு ஒயிட் பீட், நெக்ஸ்ட்டு 2 சுகர் பீட் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் டிசைனோட எண்டில் நான் வந்து சிங்கிள் பீட் மெத்தட் யூஸ் பண்ணி நாட் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றோட எண்ட்லேயும் நீங்கள் நாட் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தட் முறையில் நீங்கள் நாட் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரம் டைமும் நிறைய சேவ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் நீங்கள் எண்ட் நாட் போடும்போது அது கரெக்டாக நாட் விழுதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் போடுற நாட் வந்து கரெக்டாக விழாமல் ஃபுல்லாக கீழே வர விழாமல் அது வந்து இடையில நின்றுச்சுன்னா அதுலேருந்து பீட்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கணும். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த கிளிப் ஸ்டோன் வந்து நல்லா காயட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம மேலே ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு சுகர் பீட் அண்டு ஒரு இந்த ஒயிட் கலர் பீட் எடுத்து நீடில் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இனி இதே மாதிரி மிச்சம் உள்ள இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் வந்து கோல்டன் பீட் அண்டு இந்த சின்ன ஒயிட் பீட் யூஸ் பண்ணி அந்த கிளிப் ஸ்டோனுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதே மாதிரி எல்லா கிளிப் ஸ்டோன் மேலேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த நெக் டிசைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இந்த டிசைன் பார்க்க தான் கிராண்டாக கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நார்மல் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த நெக் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் ஃபீட்பேக்கில் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.